எப்படி வேர்த்துச்சு பாருங்க. பனிக்காலம்தான், ஆனால் வேர்த்துச்சு. வணக்கம் உறவுகளே, இதான் என்னோடய ஃப்ரிட்ஜு பாருங்கள். ஒன்றும் இல்லை உறவுகளே, என்னோடய ஃப்ரிட்ஜை நான் எப்படி நீட் பண்ணி வச்சுப்பேன்னு காமிக்க போகிறேன் இன்றைக்கி. வாங்க பார்க்கலாம். பால் டீ போட எடுத்து வச்சிடலாம். பால் அடுப்பில் வச்சுட்டு டீ தூள்லாம் போட்டுட்டு அது மாட்டில் கொதிச்சுட்டு இருக்குன்னு வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுவிட்சை ஆஃப் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்து கழட்டி எடுக்கிறோம். என்னம்மா பண்ணுற அப்படின்னு நம்ம ஹஸ்பண்ட் ஒரு பார்வையை பார்த்துட்டு, தெரியலையா பார்த்தான்னு கேட்டுட்டு நான் வந்துட்டேன். எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டாச்சு, பார்த்துக்கோங்க. எல்லாம் ஒரு டவல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்பேன் நான். அதை நனைச்சிட்டு கொஞ்சமாக ஹார்ட் வாட்டர் லைட்டாக வெதுன்னு அந்த தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துருவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா தொடச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டவலை நல்லா அலசிட்டு மறுபடியும் ஒன்ஸு லைட்டாக அந்த லிக்யூடு இருக்கும், லைட்டாக அது லைட்டாக போட்டு அப்படியே தொடச்சி விட்ருவேன். அந்த அழுக்கு எல்லாம் போய்டும், பிரைட்டாக ஒயிட்டாகவே இருக்கும். நான் இப்படி தான் துடைப்பேன். ஃபுல் அண்ட் ஃபுல் காலி ஆயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்ச அளவுக்கு தொடச்சாச்சு. 2014 நாங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கினோம். இந்த ஃப்ரிட்ஜை நம்ம ஆஃப் பண்ணி விட்டதுனால என்ன ஆகுதுன்னா தண்ணி சொட்டுது. அதனால் அதை டவலை போட்டிருக்கேன். அப்படியே அந்த ஃப்ரிட்ஜு டோரை தொடச்சி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் போய் அதை கழுவிட்டு வந்துடுவோம். ஆயுத பூஜைக்கு போட்ட பட்டையும் ஒட்டி வச்ச ஸ்டிக்கரும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லிக்விட் போட்டு தொடச்சிடுவேன். இது வந்து 2014 நாங்கள் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரிட்ஜு. அதிலேருந்து போயிட்டு இருக்குது. ஆனால் சர்வீஸ்னு ஒன்றும் பண்ணலை, எதுவும் இதுக்கு செலவு வைக்கலை. 2 வருஷம் ஃப்ரீ சர்வீஸ் எல்ஜி தான். வாங்க கழுவிட்டு வந்துடுவோம்.
அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்தந்த பொருளை எடுத்து வைக்க போகிறோம். வாங்க சுதா எப்படி எடுத்து வைக்கிறேன்னு பார்க்கலாம். காய்கறி பாக்ஸில் ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. அதை எடுத்து தூக்கி வச்சுடுவோம். அடுத்தது கழுவிட்டு வச்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த பாக்ஸில் மாவு ஐட்டம் ஒரு பாக்ஸில், காஸ்மெட்டிக்ஸ்னால் எனக்கு நெயில் பாலிஷு நெயில் பாலிஷ் ரிமூவர், மஞ்சள் அது மட்டும்தான் இருக்கும். அதை அங்கே வச்சுட்டு மாவு பொருட்கள், அப்புறம் இந்த சைடில் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வைக்கிறது. இப்போ மாவை தூக்கி வச்சுக்குவோம். நம்ம ஸ்டைலில் ஃப்ரிட்ஜ் டோரு க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க, அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சா தான் ஃப்ரிட்ஜு கொஞ்சம் நல்லாயிருக்கும். 2014 வாங்கின ஃப்ரிட்ஜ் இப்போ ஸ்டெபிளைசர் போயிடுச்சு. ஆனால் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி போகி. இந்த கீழே இடம் இது நிலவேம்பு கஷாயம். இது கபசுர குடிநீர் இங்கே வைக்க முடியாது, அதனால் நான் மேலே வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் பச்சை பட்டாணி இருக்குது, சாக்லேட், கோதுமை மாவு, கடலை மாவு இந்த மாதிரி இருக்குது. ஜூஸ் ஐட்டம்லாம் நாங்கள் அவ்வளோ வாங்க மாட்டோம். அப்படியே வாங்கினாலும் வெயில் நாளில் வாங்கினா இங்கே வச்சுப்போம். சேமியா, பவுடர் வகைகள் அண்டு மஞ்சள். எனக்கு இருக்கிற ஒரே காஸ்மெட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சந்தனமும் இந்த நெயில் பாலிஷ் ரிமூவரும் தான். வேறு எதுவும் நமக்கு காஸ்மெட்டிக்ஸ்லாம் கிடையாது. மிளகாத்தூள் இதெல்லாம் பேக்கெட்டில் பூச்சி பிடிக்காத ஐட்டம் மட்டும் இங்கே வச்சுருக்கேன்ப்பா. இது நம்ம ஃப்ரீசரில் ஒன்றும் இருக்காது, ஆனால் கட்டிட்டு தான் இருக்குது. ஒன்றும் வச்சுருக்க மாட்டோம். ஐஸ் கட்டி வேணால் வச்சுப்போம். ஐஸ் பேக்கு ஃபேஸுக்கு இது பண்ணனா வச்சுப்போம். இதுவும் காலியாக இருக்குது. இங்கே மாவு ஏன் இப்போ 2 எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் தான் ஞாபக மறதின்னு சொன்னேன்ல உங்ககிட்ட. ஞாபக மறதியில் 3 டப்பா போகிறதுக்கு 4 டப்பா அரிசி போட்டேன். அதனால் அரிசி போட்டமேனு உளுந்த சேர்த்து போட்டு இப்போ 4 டப்பா மாவாயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இது மாவு மட்டும்தான். இது இன்றைக்கி முருங்கைக்கீரை கடையல் பருப்பு செஞ்சேன். அதில் தண்ணி மீந்தது, அதை ரசம் வைக்க எடுத்து வச்சுருக்கிறேன். இது காலையில் அரைச்ச வெங்காய சட்னி கொஞ்சம் இருக்குது. இது கருவாட்டு குழம்பு வைக்கிறம்போது 2 கருவாடை மிஸ் பண்ணிவிட்டேன், அதை எடுத்து இதில் வச்சுருக்கிறேன். இது பழைய மாவு, தோசை மாவு, அவ்வளோதான். இது நம்ம காய்கறி பாக்ஸ். அதிகமாக ஒன்றும் இருக்காது, ஒரு 4-5 காய் வகை தான் இருக்கும். பூவும் இதில் தான் இருக்குது, அவ்வளோதான். இது சென்டரில் இழுத்து உடச்சிக்கிச்சு. ஏன்னா 2014 வாங்கினோம். அதனால் இந்த வாரமும் மட்டும்தான் பிடிச்சி இழுப்போம்.
அப்புறம் இந்த இடத்துல எக்கு வைப்போம். நீங்கள் எக்கு அட்டை வாங்கலை, எக்கு அட்டை காலி ஆயிடுச்சு இன்னையோட. இன்றைக்கி ஆம்லேட் போட்டதோட காலி ஆயிடுச்சு. 4 முட்டை கிச்சனில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரிட்ஜ் டோர் க்ளீனிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா சொல்லுங்கள். உங்கள் வீட்டு போலையே, உங்கள் சிஸ்டர், உங்கள் அம்மா, உங்கள் தங்கச்சி போலையே நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மஞ்சளும் குங்குமமும் சேர்ந்து எல்லா பெண்களும் நீடூழி வாழட்டும். பெண்களின் கணவர்கள் நீடூழி வாழட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது ஃப்ரிட்ஜு மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது கிச்சனில் நிறையா காத்திருக்கிறாங்க. பால் எடுத்து வைக்கணும். இன்னும் இன்றைக்கி வந்த பால் இருக்குது. இது பால் கொஞ்சம் மீதி இருக்குது. 4 முட்டை மீதி இருக்குது சொன்னேன்னா அதுதான் இது. இன்றைக்கி நைட்டு முட்டை தோசை ஊற்றி காலி பண்ணிடலாம். இதோட 3 நாளைக்கு முட்டை கிடையாது பொங்கல்னால். அவ்வளோதான். இவங்களை எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணணும் இன்னொரு நாள். ஓகேவா? என்ன தான் சரி பண்ணி வச்சாலும் இப்படி தான் ஆகும் அடிக்கடி. என் கிச்சனே கலைபுரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன பண்ணுறது, சின்ன கிச்சனு தான் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. நம்ம சுதா பாபு கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஃப்ளக்கை எடுத்து பாயிண்டில் வச்சுட்டு சுவிட்சை ஆன் பண்ணி விட்டுருவோம். பாலெல்லாம் ரொம்ப நேரம் ஆஃபில் இருக்குன்னா கஷ்டமாயிடும்ல. எடுத்து உள்ளார வச்சாச்சு, மூடியாச்சு, லைட் ஆன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜு இப்போது ஆனில் இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. எப்படி வேர்த்துச்சு பாருங்கள். பனிக்காலம்தான், ஆனால் வேர்த்துச்சு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க, நம்ம அடுத்த ஒரு க்ளீனிங் வீடியோவில் சந்திப்போம். இங்கே வாய்ஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன். இதுதான் நம்ம பசங்களோட ரீடிங் ஏரியா. நம்ம இதுக்குள்ளார எப்பயாச்சும் அவங்க இல்லைன்னா தான் வர முடியும், வாய்ஸ் கொடுக்க முடியும். நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி நான் வீடியோ போடுறது, வாய்ஸ் கொடுக்கறது, லைவ் போடுறது, இது எல்லாமே என்னோடய ஃபேமிலியை தாண்டி, என்னோடய ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு, பசங்களை பார்த்துக்கிட்டு, அந்த மாதிரி கேப்பில் தான் நான் முயற்சி பண்ணுறேன். என்னோடய முயற்சிக்கு உங்களோட கை தோள் கொடுக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோட பயணம் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். மகிழ்ச்சி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது சாங்ஸ் எல்லாம் பாடுவேன். இப்போ நான் பாடுறதில்ல, தம்பி யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, நன்றி, வணக்கம். கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்கள் கை தோள் கொடுக்கும்னு நம்புகிறேங்க.